வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் ஊறட்டும். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய தான் வேணும். இருக்கு ஒரு 50 கிராம் வெங்காயம் இருக்கும். சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தேவையான மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சீரகத்தூள் ஒரு 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். கால் டம்ளருக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். காலிஃப்ளவரில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், தயிர் சாதம், பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.